கோவையில் காணாமல் போன தனது கணவரை கண்டுபிடித்து தரக்கோரி புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண் ஒருவர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். அவங்க அத்தை பையன் பேர் ராஜாங்க. அவன் தான் எங்கள் இடத்த வாங்கியிருக்காருங்க. எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாது. இல்லை அந்த இடம் வந்து 80 லட்ச ரூபா வேல்யூங்க சார். அதனால் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இது பிரச்சனையா, இல்லை அவர் என்ன ஆனார், இல்லை அவனை தான் லாஸ்ட்டாக பார்த்துருக்காரு. ஃபோன் காலும் அவனுக்கு தான் போயிருக்கு. அவங்க ஏரியாவில் தான் ஃபோனும் கட் ஆகிருக்குங்க, சுவிச் ஆஃப் ஆகிருக்கு. கடைசியாக வீட்டில் கூப்பிட்டு வந்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல சார். எங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபாங்கும் போது 17 லட்ச ரூபா தான் பேங்க்கில் காட்டியிருக்காங்க சார். இப்போ மிச்சத்தை வந்து அவன் கையில் கொடுத்தானா, இல்லை அந்த காசுக்காக ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை இவருக்கு என்ன? ஏன்னா கண்டிப்பாக டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும் சார். பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்க அவரால். ஒரு நாள் எக்ஸ்ட்ரானாலும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனால் என்ன ஆனாருன்னு ஒரு டீட்டெயிலுமே தெரியலைங்க சார் எங்களுக்கு. கோவை துடியலூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி காமாட்சி தம்பதியினருக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த பாலாஜியை 4 மாதங்களாக காணவில்லை என கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பாலாஜியின் செல்போன் சிக்னல் கடைசியாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை போலீசார் விரைந்து கண்டுபிடித்து தருமாறு அவரது மனைவி காமாட்சி கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.